வெல்கம் டு ஆல். ப்ராப்ளம் 6 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் 6 பார்க்க போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் டைப் 1ல் டி ஸ்கொயர் ப்ளஸ் 6d ப்ளஸ் 8 ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x. ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக எம் ஸ்கொயர் ப்ளஸ் 6m ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 4,2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா m ஈக்குவல் டு -4 -2 கிடைச்சிடும். ஸோ இதை வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி போது c complementary function of c1 e power minus 4x plus c2 e power minus 2x வந்துரும். ஸோ இங்கே வந்துட்டு e power minus 2x இதை பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 divided by d square plus 6d plus 8 e power minus 2x e power minus 2x. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா d plus 4 d plus 8 2 e power minus 2x எழுதுவோம். இங்கே d equal to minus 2 மேலே இருக்கிறது d equal to minus 2ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது d equal to ஏன்னு எடுப்போம் இல்லையா, அதை வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா -2 + 4 -2 + 2 e power minus 2x. ஸோ அப்போ இது 0 ஆகிடும். அப்போ 1/0 வந்துடும். இங்கே நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ தெரியும், f of a equal to 0வாக இருந்துச்சுன்னா ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா y equal to ஸோ ஒன் டைம் டிஃபரன்ஸ் பண்ணி பண்ணுவோம் சரிங்களா. ஸோ 0வாக இருக்கும்போது f of equal to 0வாக இருந்துச்சுன்னா அப்போ 1 divided by நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ் பண்ணுறோம். அப்போ டி ஸ்கொயர்ன்றது 2d + 6 e power minus 2x ஆகிடும். மேலே ஒரு எக்ஸை ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ x இன்ட்டு e power minus 2x கீழே வந்து -2 அப்ளை பண்ணிங்கன்னா -4 + 6 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ x இன்ட்டு e power minus 2x by 2. ஸோ இப்போ நமக்கு இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஓகேங்களா. இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி எதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் c1 e power minus 4x plus c2 e power minus 2x plus x into e power minus 2x by 2. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். டைப் 1ல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இந்த சம் வந்து தேர்ட் சம்மு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 6th சம்மு. நெக்ஸ்ட்டு 7th சம்மை பார்ப்போம். தேங்க்யூ.